வணக்கம். சித்தக்கேர் உணவு மருந்து மருந்து உணவு. பெரும்பாலும் அலோபதி டாக்டர்ஸ் எல்லாரும் இப்போ சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல உணவு பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆதி காலத்துலேருந்தே சித்தால சொல்லிட்டு தான் இருக்கோம், உணவே மருந்து மருந்தே உணவுன்னு. இப்போ அவங்க பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நோய் வந்தாலும் அதை உணவால் மட்டும்தான் போக வைக்கவும் முடியும், கட்டுப்படுத்தவும் முடியும், திரும்ப வராமையும் பார்த்துக்க முடியும். இதை அவங்களாம் உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு பப்ளிக்கு. அலோபதி மெடிசன் சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும், இப்படிலாம் எந்த அளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத அலோபதி டாக்டர்ஸும் இந்த மெடிசன்ஸ் சாப்பிட்டா, அலோபதி மெடிசன் சாப்பிட்டா, தொடர்ந்து சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்களும் விளக்கமாக இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மெடிசின்ஸ் எல்லாருமே கூகுள் பண்ணுறாங்க, இப்போ இல்லாமல் இல்லை, எல்லாருமே இந்த மெடிசன்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது டக்குன்னு அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்ரேஷன் செய்யும்போது எதுவுமே நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை. அவங்க நிறையவே கொடுக்குறாங்க. அதை திரும்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதுவும் நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. இந்த மருந்துகளால் என்ன பிரச்சனை, ஆப்ரேஷன்ஸ் எப்படி தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத அவங்க அதையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். உணவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உணவை எந்த உணவு எப்படி எப்போ சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நோய் பிரச்சனைகள் வரவே வராது. வந்தாலும் உடனே சரி பண்ணிக்கவும் முடியும், எதுவாக இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு அளவுகோல் தான். திடீர்னு ஒரு நாள் பிபி பார்த்தோம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே மாத்திரைகளை ஆரம்பிக்காம அந்த பிபியை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதேமாதிரி திடீர்னு ஒரு நாள் நம்ம டயபிட்டிஸை பார்த்துட்டு இல்லாமல், ஏன்னா ஒரு வாரத்தில் நம்ம நிறைய சுகர் சாப்பிட்ருக்கலாம், வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கலாம், இதனால சுகர் ஏறி இருக்கலாம். இதெல்லாம் கணிச்சு பார்த்து நமக்கு சுகர் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல சித்த மருந்துகள் எடுத்து அதை கண்ட்ரோலுக்கு வருதா, நம்ம உணவு கட்டுப்பாட்டில் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஏன்னா ஒன்ஸ் இங்கிலீஷ் மருந்துகள் அலோபதி மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட டோசேஜஸ் கூடுமே தவிர குறையவே குறையாது, ரிவர்ஸும் பண்ண முடியாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேக்சிமம் ஹெர்பல்ஸால நமக்கு தெரிஞ்ச எல்லா ஹெர்பல்ஸும், தெரியாத ஹெர்பல்ஸ் நிறையவே இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு எல்லாருமே கரெக்டாக செய்கிறாங்க. சித்த மருத்துவர்கள், நல்ல படித்த அனுபவம் மிக்க சித்த மருத்துவர்கள் எல்லாமே கரெக்டாகவே செய்கிறாங்க. இவங்களை அணுகி இதை நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு காத்துட்டு இருக்கு. ஆரோக்கியமே வாழ்வோம். எதை போய் பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அனுப்புங்க.